அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை, எல்லாருக்கும் ஒரு விடுதலை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கஷ்டங்களில் இருந்து விடுதலை தேவைப்படுகிறது, வேதனையிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது, துன்பத்திலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது, வியாதியிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது, கடன் தொல்லை கஷ்டங்களிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நிறைய விடுதலை தேவைப்படுகிறது. அப்போ கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது. பிசாசின் ஆவி நமக்குள்ளே இருக்கும் போது நமக்கு வேதனை உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசின் ஆவி நம்மை வேதனைப்படுத்துகிறது. அப்ப வேதனைப்படுத்துகிற அந்த பிசாசின் ஆவி நம்மை விட்டு விலக வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும், கர்த்தரின் ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் நமக்கு விடுதலை உண்டு. இல்லைன்னா விடுதலை கிடைக்கவே கிடையாது. அநேகர் விடுதலைக்காக நீதிமன்றங்களை தேடி நடக்கிறார்கள். மனைவியிடத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று புருஷர்களும், புருஷனிடத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று மனைவியும், இப்படியாக அநேகர் நீதிமன்றங்களை என்ன செய்கிறார்கள்? நாடுகிறார். ஏன்? அங்கே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை. அதனால ஒருவரை ஒருவர் குறை சொல்லி எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறார். இப்ப சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார்? ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிறவர் யார்? எல்லாம் இயேசுதான். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறார். வெறும் நம்பிக்கை போதாது, பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள. தேவனுடைய ஆவி நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். இல்லைன்னா விடுதலை இருக்க, சொல் பேச்சு கீழ்படிய மாட்டான். தேவனுடைய ஆவி இருந்தாச்சுன்னா எல்லாம் என்ன செய்வாங்க? கீழ்படிவாங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆவியை அண்டி, மனுஷனில் உள்ள ஆவியை அண்டி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அண்டி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அல்லேலூயா. மனுஷனுக்குரிய ஆவி மனுஷனிடத்தில் இருந்தால் மனுஷனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்ப ஒருவர் பசிக்கிறது என்று சொன்னால் அவனும் மனுஷன், நானும் மனுஷன். அப்ப அந்த மனுஷனுக்கு பசிக்கிறது எனக்கு என்ன செய்கிறது? புரிகிறது. ஏன்னா நமக்கும் பசி எத்தனையோ நாள்ல நமக்கும் பசியா. அதே மாதிரி ஒரு வியாதி வந்தால் டாக்டர் இடத்தில் போகிறோம், தலைவலிக்கிறது என்று சொல்லு. இப்ப டாக்டர் அதுக்குள்ள மருந்தை நமக்கு எழுதி கொடுக்கிறார். ஏன்? தலைவலி என்னன்னு அவருக்கும் தெரியும். அல்லேலூயா. அவர் படித்தும் இருக்கிறார், தலைவலியை பற்றி அறிந்தும் இருக்கு. அதனாலதான் இங்கே சொல்லுகிறது, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை, தேவனுடைய ஆவி நமக்குள்ள வரலன்னா தேவனுக்குரிய காரியங்களை ஒன்றும் நாம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. சபையிலே எவ்வளவோ காரியங்களை சொல்லுகிறோம். இங்க இருந்து வீட்டுக்கு போனது என்ன ஆயிடுச்சு? எல்லாம் மறந்து போகும். ஏன்?
தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இல்லை. பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடக்கூடாது என்று சொல்லுகிறோம், வேதமும் சொல்லுகிறார். ஆனா வீட்டுல போனா அக்காவும் தங்கச்சியும் அடிச்சுக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்? அவரிடத்துல தேவனுடைய ஆவி இல்லை. அவர்கள் வெறும் கிறிஸ்தவர்களா மாத்திரம்தான் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. பேர் கிறிஸ்தவர். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்ன செய்யணும், சர்ச்சுக்கு வரணும்ல ஒரே ஒரு கொள்கை மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேல எதுவும் தெரியாது, இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் தேவனுடைய ஆவி அவர்களிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவி இல்லாததினால்தான் நாம் எல்லா காரியத்துக்கும் தேவனுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறோம். மனுஷனுக்குரிய ஆவி இல்லைன்னா இப்ப அந்த மாட்டுக்குரிய ஆவி நம்ம கிட்ட இருக்கான்னு, அப்ப மாட்டுக்குரிய காரியங்கள் வந்து நமக்கு தெரியாது. அதே மாதிரி நாம மனுஷனுக்குரிய ஆவி நம்மிடத்துல இருக்கு, அது மாட்டுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி தேவனுக்குரிய ஆவி நம்மிடத்திலே இல்லை என்றால் நாம் தேவனுக்குரியவைகளை ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி ஒரு இடத்தில் வரும்போது, நம்மிடத்தில் வரும்போது நாம் எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் தேவனுக்கு சாட்சிகளாயிரும். பார்த்தா சொல்லுவாங்க இவன் கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க. சபையில நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் வெளியே போனா அநேகம் நம்மை கிறிஸ்தவன் என்று சொல்வதில்லை. ஏன்னா நம்ம பாய் நல்ல வார்த்தைகளை பேசுவதில்லை, நம்மிடத்துல நல்ல கிரியைகள் இல்லை, நன்மை செய்கிற எண்ணம் நமக்கு இல்லை, தீமை செய்கிற எண்ணம் தான். ஆனால் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது, தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் வரும்போது நமக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார், ஆண்டவருக்கு சாட்சியாய் நடக்கிற பலனை கொடுப்பார். அதனால நாம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்கும் சாட்சிகளாயிருப்போம். அமெரிக்கால போனாலும் சாட்சிகளாயிருப்போம், இங்கிலாந்துல போனாலும் சாட்சிகளாயிருப்போம். சிலர் சொல்லுவாங்க அங்க இருக்க ஜனங்கள் அப்படி இப்படி, அதனால நானும் அப்படி இப்படி ஆகிட்டேன். அல்லேலூயா. அப்படி ஏன் சொல்லுகிறாய்? பரிசுத்த ஆவியினிடத்தில் இல்லை. நீ கிறிஸ்தவன் என்று பேர் பெற்றிருந்தும் தேவனுடைய ஆவி இல்லாதவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும்போது என்னெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போதுதான், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டது. ஆதியிலே தேவன், ஆதி சொல்றாங்களே, எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாக உலகம் உண்டாயிச்சுன்னு சொல்றாங்களே, அது எத்தனை லட்சத்துக்கு வருஷத்துக்கு முன்ன உண்டாயிச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய பார்வைக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அப்போ ஆண்டவர் 1000 வருஷம் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எத்தனை லட்சம் ஆண்டு கூட நம்ம சொல்லலாம், எத்தனை லட்சம் ஆண்டு கூட சொல்லி கொண்டே இருக்கலாம். பாருங்க, அப்படியே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் பூமியானது வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியானது எப்படி இருந்தது? ஒழுங்கு இல்லை, வெறுமையா இருந்தது. ஒழுங்கும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, மனுஷனும் இல்லை, மரமும் இல்லை, செடியும் இல்லை, கொடியும் இல்லை, ஆறும் இல்லை, கடலும் இல்லை. எப்படி இருக்கும்? எப்படியோ இருந்திருக்கும்.
ஆனால் அப்படி இருந்த பூமியை ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஒழுங்குபடுத்தினார். அல்லேலூயா. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்ன போதே வெளிச்சம் உண்டாய். ஆகாய விரிவு உண்டாக கடவுள் என்று சொன்ன போதே ஆகாய விரிவு உண்டானது. மரஞ்செடி கொடிகள் உண்டாகட்டும் என்று சொன்ன போதே எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? கடைசியில தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் மனுஷனை படை ஆதாமை படைத்த தேவன் மண்ணிலே அவனை செய்தவன் ஆசியிலே ஜீவ சுவாசத்தை அவன் உயிருள்ளவனாய் மாறினான். ஜீவ ஆத்துமாக மாறி. அப்புறம் மனுஷன் தனித்திருப்பது அல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கினார். ஏவாளை படைத்தார். அல்லேலூயா. மனுஷன் தனித்திருப்பது நல்லதல்லன்னு ஆண்டவர் பார். அவன் அப்படியே இருந்தா அப்படியே தான் இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு பொறுப்பும் இருக்காது. இப்ப நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு, கீழ்படியாத வாலிப பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனை சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுப்பார்கள். இவனுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படியாவது பொறுப்பு வருது. அதுல நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு பொறுப்பு வருது. ஏன்னா குடும்பத்துக்கு செலவு அதிகம் ஆகிறது. அதனால் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. மனைவி பிள்ளைக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. பிள்ளையை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டுமே என்ற எண்ணம் வருது. அதனால நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு பொறுப்பு வருது. பொறுப்பு வராதவங்களை குறித்து நம்ம ஒண்ணு என்ன செய்ய முடியாது, பேசணும். ஏன்னா வேதம் சொல்லுது, மனுஷன் தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு பண்ண. பைபிள்ல இருக்கிறதா நான் பேச முடியும். ஆண்டவர் என்னுடைய கருத்திலே இருக்கிற வேத புஸ்தகத்திலே இருக்கிறதா நான் பேச முடியும். அதுக்கு மேல ஏதாவது நடக்குதுன்னு சொன்னா அது நான் பேச முடியாது. அல்லேலூயா. பாருங்க, 104 சங்கீதம் 30வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது நமக்கு? அவர் நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி வந்தாலே போதும், பூமியின் ரூபம் என்ன ஆகுது? புதிதாகிறது. சென்னை பட்டணம், நான் எல்லாம் சென்னைக்கு வரும்போது திருவான்மியூருக்கு இந்த பக்கம் பஸ் கிடையாது. 1980 திருவான்மியூருக்கு இந்த பக்கம் என்ன கிடையாது, பஸ்ஸுக்கு போகாது, மாட்டு வண்டி தான் போகும். எல்லாம் விவசாய தலங்களாயிரும். ஆனால் 5-10 வருடங்களில் பாருங்க, இங்க இருந்து மகாபலிபுரத்துக்கு என்ன போகுது, பஸ் போகுது. இப்ப இந்த ரோடு அவ்வளவு நெருக்கடியான ரோடா இருக்கு. ஆண்டவர் பூமியை என்ன செய்கிறார்? நமது ஆவியை அனுப்பி புதிதாக. இனி திருவான்மியூர்ல இருந்து புத்தண்டி வரைக்கும் என்ன வருதான்? மேம்பாலம் வருகிறதா, உயர்மட்ட பாலம் வருகிறதா. அப்படி உயர்மட்ட பாலம் வந்தா இங்க இருந்து 1/4 மணி நேரத்திலேயே நம்ம எங்க போய் சேருவோம்? உத்தண்டியில போய் சேருவோம். இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்பவே சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அல்லேலூயா. பூமியின் ரூபம் மாறி மாறி இருக்கிறது. இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க, ஹவாய் தீவுக்கு போறாங்க, நியூசிலாந்துக்கு போறாங்க, நார்வேக்கு போறாங்க, ஸ்வீடனுக்கு போறாங்க, இலங்கைக்கு போறாங்க. அங்க இருக்கிறவங்க கன்னியாகுமரிக்கு வராங்க, கோவாவுக்கு வராங்க. நம்ம இங்க உள்ள இடங்களை பார்க்கறதுக்கு அவங்க வராங்க. அவங்களுக்கு இது புதுசா தெரியுது, நமக்கு அது புதுசா தெரியுது. அல்லேலூயா. அதனால பூமியின் ரூபத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவியை அனுப்பி, அவன் நினைப்போம் மனுஷன் தான் இதெல்லாம் செய்யறான், மனுஷன் தான் செய்யறான். அதனால இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற எதையுமே சொல்லுகிறார். 4:23 பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளும் அசைந்தன. இன்னும் நான் பார்க்கும் போது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவை எல்லாம் பறந்து போயின. ஹல்லேலூயா. மனுஷன் இல்லாத காலத்திலே என்ன இருந்தது? ஆகாயத்து பறவை இருந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னு எரேமியா சொல்லுகிறார். நிறைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதையெல்லாம் நாம் இப்ப என்ன செய்ய முடியாது. அதையெல்லாம் சொல்லிட்டே இருந்தால் இந்த நாளின் உபதேசத்தை நிறைவு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கும்போது இப்படி ஒழுங்கில்லாத இருந்த பூமியை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒழுங்குபடுத்தினார். பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பூமி ஒழுங்கில்லாதிருந்தது. அப்படியே மனுஷன் எப்படி இருந்தான்? ஒழுங்கில்லாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வராமல் இருக்கிற ஒரு மனுஷன் ஒழுங்கில்லாத மனுஷனாயிருக்கிறான், ஒழுக்கம் இல்லாத மனுஷனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட மனுஷன் ஒழுக்கம் உள்ள மனுஷனாய் மாறுகிறான். பரிசுத்த ஆவியை பெறலைன்னா அவன் ஒழுக்கம் இல்லாம தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவன் ஆலயத்திலையும் சண்டை போடுவான், பதவிக்கு வெளியேயும் சண்டை போடுவான், எல்லா பழக்கமும் இருக்கும். மனைவிகிட்டையும் சண்டை போடுவான், மனைவி புருஷன்கிட்டையும் சண்டை போடுவான். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப எல்லாம் சமத்துவம். நம்ம கிறிஸ்தவத்துல யார் பெருசு யார் சிறுசு கிடையாது. அது ஒரு காலத்துலதான் புருஷன் மனைவி கேட்ட என்ன செய்யறது? சண்டை போடுறது. இப்போ மனைவிங்களும் என்ன செய்யறாங்க? புருஷன் கிட்ட சண்டை போடுறான். அப்படி எல்லாம் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. அதனால சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சை, மோசம் போக்குற காரியங்களினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போய் கிடக்கிற மனுஷன் புதிய மனுஷனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய ஆலயத்துக்கு வரும்போ நல்ல ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யறோம்? உடுத்திக்கிறோம். இல்ல கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி உடுத்திக்கணும், ஆலயத்துக்கு வரும்போது எப்படி உடுத்திக்கணும் எல்லாம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு துணியை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதை என்ன செய்யணும்? வாங்கணும். முதலாவது என்ன செய்யணும்? கடையிலேன்னு வாங்கணும். நம்ம வாங்குறோமோ, அப்பா வாங்கினாரோ, அம்மா வாங்கினாரோ, அக்கா வாங்கினாரோ, எப்படியோ துணியை என்ன செய்யணும்? வாங்கணும். வாங்கி நம்ம வீட்டுல இருந்தாதான் அதை என்ன செய்ய முடியும்? உடுத்தி கொள்ள முடியும். எல்லாம் தெரியாத காரியம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதோ தூங்கி கொண்டு இருக்கிறீங்களோ தெரியல. எல்லாரையும் எழுப்பி விட்டா தூக்கம் என்ன ஆகும்? சிலரை எழுப்பி விட்டாலும் தூங்குவாங்க. இதுதான் வசதியா. ஹல்லேலூயா. அப்ப துணியை வாங்கினாதான் என்ன செய்ய முடியும்? நல்லா உடுத்தி கொள்ள முடியும், அலங்காரம் பண்ண முடியும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்பதான் தேவனுக்கு சாயலான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அப்பதான் புதிய மனுஷனாய் மாற முடியும். இல்லைன்னா பழைய மனுஷனாவே தான் இருந்து கொண்டிருப்பாங்க. பேரு மட்டும் எப்படி இருக்கும்? யாக்கோபு, யோவான், ஆபிரகாம்னு பேரு. பேரு மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். அதுவும் நிறைய பேர் சர்ச்சில் தான் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. வெளியே போன என்ன சொல்லுவாங்க? அது மற்றவங்களுக்கு கோபம் வரும், அதனால அதை சொல்லல. நிறைய ஊழியக்காரங்க கூட அப்படி இல்லை. சுப்பிரமணியன், நாகராஜ், மோகன் இப்படின்னு எல்லாம் பேரை வச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க நிறைய பேர். வெளியேயும் மாறல. ஊழியக்காரங்களை இன்னும் என்ன செய்யல, நிறைய பேர் மாறல. ஏன்னா பரிசுத்த ஆவி வந்தா தானே புதிய மனுஷனா மாற முடியும். பரிசுத்த ஆவி இல்லாததுனால என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பழைய 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 மனுஷனை வச்சு கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க இனி என்னைக்குதான் பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று புதிய மனுஷனை தரித்து பரலோகத்துக்குரிய ஊழியத்தை என்னைக்கு செய்வாங்களோ தெரியல. ஹல்லேலூயா. இதை நாம் எல்லாம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். பாருங்க, கொலோசையர்ல பவுல் கொலோசையர் எழுதும்போ 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஆமா, ஒருவருக்கொருவர் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். ஆமா, அப்ப பொய் சொல்லுகிறது யாரு? பழைய மனுஷன். புதிய மனுஷன் பொய் சொல்ல மாட்டான். தேவனுக்கு சாயலான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறைவடியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம்? தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதை நாம் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்தா பாவ சரீரம் என்ன ஆயிருக்கும்? மரித்து போயிடும். பாவம் செய்யாது. பாவ சரீரம் நமக்குள்ள இருக்கிற பாவம் செய்கிற அந்த சரீரம் மரித்து போனா நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அடுத்த வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. பாவ சரீரம் செத்ததும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்புறம் கிறிஸ்துவுக்கான சரீரமாய் மாறும், புது சரீரமாய் மாறும். அல்லேலூயா. பாருங்க, இதை குறித்து யோபு சொல்லும் போது 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோபு, வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. அப்போ புதிய மனுஷனாய் நான் மாறின போது இப்ப என்ன செய்யறது? வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கையில இருக்கிற வேத புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் எங்க இருக்குது? நமக்குள் நிறைந்திருக்கிறது வார்த்தை. அதைத்தான் எபிரேயருக்கு எழுதும் போது பவுல் இப்படியா எழுதுகிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்க உயிர்ப்பிக்கப்பட்ட போது, பரிசுத்த ஆவியை சுதந்திரித்துக் கொண்ட போது என்ன நடக்கும்? அந்த நாட்களுக்கு பின்பு
ஆமா, இஸ்ரவேல் குடும்பத்தார தேவ ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். அது எப்படி? என்னுடைய பிரமாணங்கள் தேவனுடைய வார்த்தைகள் எங்க இருக்கும்? மனதிலே இருக்கும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு வச்சுங்க, இல்ல கெட்ட காரியம் நடக்குதுன்னு வச்சுங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து என்ன செய்வாரு? ஏதோ புதுமையாட்டு புது மாதிரி ஏதோ செய்வார். அல்லேலூயா. நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, யார் வருவா? ஊழியக்காரர் வருவார். வருவாரோ வராத போறாரோ. அல்லேலூயா. காலம் இப்ப மாறி போச்சு. நிறைய பேர் ஊழியக்காரரை பார்த்தா ரொம்ப பயந்து ஓடுறாங்க. சரி, மற்ற மதத்தினரானாலும் சரி, அவங்களும் என்ன செய்வாங்க? ஏதோ மந்திரம் ஓதுறவங்களை என்ன செய்வாங்க? கண்டிப்பா கூப்பிடுவாங்க. நல்ல காரியத்தையும் கூப்பிடுவாங்க, கெட்ட காரியத்தையும் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஊழியக்காரனானாலும் சரி, அந்த கூப்பிடுகிற குடும்பமானாலும் சரி, வேதம் என்ன சொல்லுகிறது? நான் என் பிரமாணங்களை, ஆமா, பிரமாணம் மனதிலேயே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை என்ன செய்வேன்? இப்ப பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பிரமாணத்தை நம்முடைய மனதிலே என்ன செய்வாரு? வைப்பார். மனதிலே பிரமாணங்களை வைத்து இருதயத்திலே அதை என்ன செய்வார்? அப்போ மனசுலயும் வார்த்தை இருக்கும், வார்த்தை இருக்கும். இருதயத்துல வார்த்தை இருந்தா மனசுல வரும். அல்லேலூயா. வார்த்தை இருதயத்துல இல்லைன்னா மனசுல என்ன செய்யாது? வர. ஆனா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் என்ன? ஒவ்வொரு சபையாரும் ஒவ்வொரு விதமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பைபிள்ல அவங்க கற்றது என்ன? அவர்கள் செய்கிறது என்ன? அவர்கள் பெற்றது எந்த பரிசுத்த ஆவியை பெற்றார்கள்? வேதனையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா யோபு சொல்லுகிறார், என் வார்த்தைகள் என் இருதயத்திலே நிறைந்து இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஊழியக்காரருடைய இருதயத்திலே வார்த்தைகள் நிறைந்திருக்கவில்லை, நிறைவாயிருக்கவில்லை, குறைவாயிருக்கிறது. விசுவாசிகளுடைய இருதயத்திலே என்ன இல்ல? வார்த்தைகள் இல்லை. இல்லைன்னா அவங்களே கேட்கலாம், இப்படி எல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இந்த நாள் ஊழியங்கள். இந்த நாள் செய்திகள் எல்லாம் ரொம்ப கேட்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வந்தா பரிசுத்த ஆவி உங்களை என்ன செய்வார்? ஒழுங்குபடுத்துவார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அங்கேயும் அவர் அசைவாடி கொண்டுதான் இருந்தார். அப்புறம் தான் ஒழுங்குபடுத்தினார். அல்லேலூயா. இப்ப தேவன் ஒழுங்குபடுத்தின நாட்டை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்டிலே நாம் குடியிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தினமும் ஒழுங்குபடுத்தி கொண்டே இருக்கிறார். பூமியின் ரூபத்தை தினமும் ஒழுங்காக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஒழுங்காக்கின பூமியிலே வைத்த மனுஷனை இப்ப என்ன செய்கிறார்? ஒழுங்காக்குகிறார். அப்பதிலேனே ஒழுங்காக்கி கொண்டிருக்கிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போன பழைய மனுஷனையும் அவன் கிரியையும் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்ம வெண்ணாடை அணிந்து வந்தால் மற்ற கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது? ரொம்ப வயறு எரியுது. வெந்தய கோசுகாரங்களாம், பெரிய வெந்தயசுகாரங்களாம், நகை போட மாட்டாங்களாம், வெள்ளை துணி கட்டுவாங்களாம். இவளுக்கு புருஷன் எப்பதான் செத்தானோ. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார ஒரு சொந்தத்துல ஒருத்தர் இருக்கிறாங்க, ரொம்ப வயசானவங்க. அவங்க ஆலயத்துக்கு போகும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டு போனாங்களாம். அவங்க ட்ரெஸ் அந்த சபையில அது போடுற பழக்கம் இல்லை பாரு. 2-3 அம்மாக்கள் ஓடி வந்து புருஷன் எப்ப செத்தான் அப்படின்னு கேட்டாங்க. அல்லேலூயா. அதுல இருந்து அவ வெள்ளை ட்ரெஸ் போடுறதில்லை, நான் நிறுத்திக்கிட்டேன் என்று. அல்லேலூயா. அவங்களுக்கு ஏன் வெள்ளை ட்ரெஸ் போடுறான்னே தெரிய மாட்டேங்க. அல்லேலூயா. அப்படி இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.
நான் பரிசுத்தம் உள்ளவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் நாம் வெள்ளரசு போடுறோம். ஹல்லேலூயா. அரசியல்வாதிகளை எல்லாம் பாருங்க, அவங்க தவறா சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் ஊழல் அடிக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒயிட் அண்ட் ஒயிட், பார்க்க அழகா இருக்கிறது. அதனாலதான் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. நீ அவங்களே குறை சொல்லி நீ எப்படியோ உட்கார்ந்துருக்கு. ஹல்லேலூயா. சரி, அடுத்தபடி ஆகி பாருங்க, யோபின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்தபடியாக பூமியை, ஒழுங்கில்லாத இருந்த பூமியை பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்கில்லாத இருந்த மனுஷனை நம்ம ஒவ்வொருவரையும் ஒழுங்குபடுத்தி தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னும் நாம் ஒழுங்கு இல்லாம இருக்கிறோம்னா இன்னும் பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ யோபு என்ன சொல்லுகிறார்? தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை பாருங்க, தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி இப்ப வானம் நமக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? வானம் எப்படி இருக்கு? வானத்தை பார்த்ததே இல்லையா? எல்லாரும் வெளியே போய் அண்ணாந்து பாருங்க, என்ன தெரியுதுன்னு பாக்கலாம். அப்ப வானம் எப்படி இருக்கு? அழகா இருக்கா, அழகு இல்லாம இருக்கு? அதுதான் கேக்குறேன், வானம் எப்படி இருக்கு? அப்போ வானமும் அழகு இல்லாத இருந்து அதை அழகுபடுத்தினார். சூரியனை உண்டாக்கினார், சந்திரனை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் உண்டாக்கி ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறார். நட்சத்திரங்களுக்கு எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நமக்கு கணக்கு சொல்றாங்க, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது அவன் சந்ததி எப்படி ஆயிருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார்? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை எண்ண முடியுமா? அதே மாதிரி வானத்து நட்சத்திரங்களை என்ன செய்ய முடியாது, எண்ணவே முடியாது. அப்ப அதை எண்ண முடியாத நட்சத்திரங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமா, அதை உருவாக்கி வானத்திலே வச்சு நமக்கு என்ன செய்யறாரு? பார்க்கிறதுக்கு அழகா வச்சிருக்கிறார். நான் ஒரு தடவை இந்த கிண்டியில இருக்கிற பிர்லா கோளரத்துக்கு போனோம். அப்ப அங்க உள்ள தியேட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது நமக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் வாங்குவாங்க, உள்ள போய் உட்காரணும். உட்கார்ந்து அப்படியே நல்ல குஷன் சீட்ல என்ன செய்யலாம், சாஞ்சுக்கலாம். உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. உடனே வானம் தெரியும். ஹல்லேலூயா. திரையில என்ன தெரியும்? வானம் தெரியும். அவ்வளோ அழகா இருக்கும் வானம். நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும். அதுக்கு பின்னால இருந்து மைக்கில் அது குரல் வரும், இது இந்த நட்சத்திரம், இது இந்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. போறவங்க எல்லாம் போய் பாருங்க, நமக்கு பக்கத்துலதான் இருக்குது. ஏதோ செலவு பண்றீங்க, ஒரு 100-200 என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பூமியை தேவன் என்ன செய்தார்? ஒழுங்குபடுத்தினார். வானத்தை தேவன் அலங்கரித்தார். அப்ப ஒழுங்கில்லாத இருந்த மனுஷனை நம்ம தேவன் என்ன செஞ்சார்? ஆமா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை ஒழுங்குபடுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஒழுங்குபடுத்தினவர் என்ன பண்ணார் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆவியை பெற்ற நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். எதற்கு? நமக்கு பிரயோஜனமான நிறைய காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த பிரயோஜனமான காரியங்களை நம்ம கொடுத்து நம்ம என்ன செய்கிறார்? அலங்கரிக்கிறார். அவர்கள் வசனம் வாசிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும்,
வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதும் அழிக்கப்படுகிறது. இப்படி ஆவியானவர் சும்மா வந்து உட்காரல. நம்ம ஒழுங்குபடுத்தின ஆவியானவர் ஒழுங்குபடுத்திட்டு சும்மா வந்து உட்காரல. ஹல்லேலூயா. நம்முடைய பிரயோஜனத்திற்காக நிறைய வரங்களை கொடுக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லையா, பரிசுத்த ஆவியை பெற்ற விசுவாசிகளையும் தான். ஹல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஊழியக்காரனையே தேடி ஓடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றவங்க அப்படி ஓட வேண்டியதில்லை. அவங்களே தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யலாம்? பரிசுத்த ஆவியை பெற்ற தாயும் தகப்பனும் ஜெபம் பண்ணணும். அப்பாலே போய் சாத்தானின் அதிகாரத்தோடு சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்படியாய் தேவன் என்ன செய்கிறார்? பூமியை அலங்கரித்த ஒழுங்கற்றிருந்த பூமியை ஒழுங்குபடுத்தின தேவன் மனுஷனையும் ஒழுங்குபடுத்துகிறார் பரிசுத்த ஆவியை அனுப்பி. ஹல்லேலூயா. அதே மாதிரி வானத்தை அலங்கரித்த தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி நமக்கு வரங்களை கொடுத்து நம்ம என்ன செய்கிறார்? அலங்கரிக்கிறார். அதனால நம்ம எப்படிப்பட்டவங்க? ரொம்ப அழகானவங்க. அதனால நம்ம மேக்கப் பண்ண தேவையில்லை. ஹல்லேலூயா. அதனால மேக்கப் தொழில் செய்யறவங்க எல்லாம் வருத்தப்படாதீங்க. பாருவங்களுக்கு நல்ல அழகா என்ன செய்யுங்க? மேக்கப்ப பண்ணுங்க. ஹல்லேலூயா. அடுத்தபடி ஆய் பார்க்கும் போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறவர்களாயிருந்தால் தேவனுடைய புத்திரராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருந்தா தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நானே ஊழியத்துக்கு வந்த தொடக்க காலம் அப்ப யாராவது நீங்க பிரேயருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. நானே இங்க உட்கார்ந்து இருந்து ஜெபம் பண்ணிட்டு சரி போலான்னு ஜெபம் பண்ணும். அப்ப எல்லாம் போனெல்லாம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்ன உள்ள காரியத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஒரு கதவு டோர்ல அப்படியே பூட்டு தொங்குறதா ஆண்டவர் காட்டுவார். ஹல்லேலூயா. கதவுல என்ன தொங்குது? ஆமா. நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அந்த வீட்டுக்கு போகணும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தார் கூப்பிட்டு இருக்காங்க, அவங்களை ஜெபம் பண்ணணும், அதனால என்ன தகுதிப்படுத்தும் ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு வீட்டுல பூட்டு தொங்குறதாட்டு என் கண்ணுக்கு தெரியும். அது என்ன ஏதுன்னு டிவி இந்த செல்போன் எல்லாம் இருந்தா தானே உடனே போன் பண்ணி இந்த காலத்துல கேட்க முடியும். வரணுமா வர வேண்டாம், வாங்கய்யா உங்களுக்காக தான் நாங்க லீவு போட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. சரி, ஆனாலும் அவங்க வர சொல்லி இருக்கிறாங்களேன்னு கிளம்பி போறோம். அங்க போன பரிசுத்த ஆவியானவர் இங்க என்ன காட்டினாரோ அது மாதிரி பெரிய பூட்டு நாங்க என்ன செய்யும்? தொங்கி. இப்படி எவ்வளவு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அவர் போதிக்கிறவரும் வழிகாட்டுகிறவரும் ஆலோசனை சொல்லுகிற தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. 15வது வசனம் வாசிங்க. அந்தபடி திரும்பவும் அந்தபடி நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை இப்ப பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்திருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரேன்னு எத்தனை பேருக்க வாயில வருது? அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரேன்னு 1 மணி நேரம் பாடி ஜெபிச்சு ஆராதனை பண்ணுகிறோம். நம்ம வாயில எத்தனை இடம் அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரேன்னு எப்படி வந்தது? வந்துதா வரலையா? வந்தது. சர்ச்சு வாசலுக்கு வெளியே நின்னது. அதனால பாஸ்டருக்கு என்ன செய்யல? கேட்கல. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரேன்னு நீங்க கூப்பிட்டது எங்க நின்னது? வாசலுக்கு வெளியே நின்னது. பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா அது உள்ள வந்திருக்கும். நீங்க கூப்பிட்ட போது பாஸ்டருக்கும் தெரிஞ்சிரு.
இப்ப பாஸ்டர் கேட்க ஒருவேளை நீங்க சொல்லலாம் பாஸ்டருக்கு என்ன செய்யணும்? மிஷின் தான். ஆமா, காதுல ஒரு மிஷின் வாங்கி வைக்கணும். எல்லாரும் கஷ்டப்பட்டாவது ஆளுக்கு ஒரு 10 பைசா போட்டு என்ன செய்யணும்? 10 பைசாவுக்கு மிஷின் கிட்டாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறீங்க. பாஸ்டருக்கு ஒரு மிஷின் வாங்கி காதுல வச்சோம். அப்பதான் நம்ம சோத்திரம் பண்றது பாஸ்டருக்கு என்ன கேட்காட்டாலும் பரவாயில்ல. அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரேன்னு நீங்க கூப்பிடுறது இயேசுநாதரை கூப்பிட்ட கேட்டாலும் போதும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தபடியாய் கலாத்தியர் 4:6 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் நீங்கள் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறதுனால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப அந்த ஆவியானவர் வந்து உங்களை ஒழுங்குபடுத்தி உங்களை அலங்கரித்து உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வாரு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க, நான் கூப்பிடத்தக்கதான அந்த அந்த எண்ணத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான எண்ணத்தை கொடுப்பார். அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரே என்று ஜெபிக்கிற எண்ணத்தை கொடுப்பார். அப்பொழுது என்ன நடக்கும் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல இருக்க 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அப்பா பிதாவே பரிசுத்த ஆவியானவரே என்று நீங்க கூப்பிடும் போது ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். அவர் மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்துக்குவார். அல்லேலூயா. அப்ப அடுத்து பாருமா, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியா இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிற? நாம் பிள்ளைகளானால். ஆமா, இப்ப எந்த தகப்பனானாலும் சரி தாயானாலும் சாப்பிடாம கொள்ளாம பிள்ளைகளை சேர்த்து வச்சு கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமேன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் பிள்ளைகளானால், அப்ப பெற்றோர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற வீடும் உனக்குதான், இடமும் உனக்குதான். அல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் எல்லாம் சீக்கிரமா சொத்து வந்து சேரணுமேன்னு தகப்பன் என்ன செய்யறாங்க? கொலையும் செய்யறாங்க. அது வேற கதை. அது தேவனுடைய ஆவி இல்லாதவருடைய கதை. அல்லேலூயா. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருவாங்க. தேவன் வானாதிவானங்கள் கொள்ளாத, வானாதிவானங்கள் கொள்ளாத தேவன், பூமியை சிருஷ்டித்து ஒழுங்குபடுத்தின தேவன், வானத்தை அலங்கரித்த தேவன், எல்லாம் அவருக்கு தான் சொல்றோம். நாம் அவருடைய பிள்ளைகளானால் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நாம பரலோகத்துக்கு போனேன் வந்தேன், அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன நடந்த சம்பவத்தை சொல்றேன். என்னுடைய மகள் இப்ப அவ 8வது படிச்சு கொண்டிருக்கும் போது, இப்ப அவளுக்கு எத்தனாவது வயசு? 37 38 வயசு ஆகுது. 2 பிள்ளைங்க எல்லாம் இருக்கு. இப்ப நாங்க இந்த ஊழியத்துக்கு வந்து கொஞ்சம் காலம் அப்படி வரும்போது, ஏமா நீ போட்டிருக்கிற நகைகளை எல்லாம் கலத்தணும் அப்படின்னு. அதெல்லாம் கலத்த முடியாது. நீங்க கலத்தினா கலத்திட்டு போங்க. அதனால அவள் ரோட்ல போகும்போ கவரி நகைகளை கூட வாங்கி அவ்வளவு சேர்த்து வச்சிருப்பான். அல்லேலூயா. சரி, வளரும் போது அவள் மாறுவா அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க சோதனம் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு நாள் அவள் தூக்கத்துல ஒரு சொப்பனம் கண்டாளாம். சொப்பனம் கண்ட போது அவளை தூதர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் நரகத்துல போட்டாங்க. அல்லேலூயா. அவ சின்ன வயசு தானே, அவளுக்கு கொஞ்சம் தான் ஆண்டவர் காட்ட முடியும்.
அவ ரெண்டு தேவதூதர்கள் அவளை கொட்டி தூக்கிட்டு போய் நரகத்துல போட்டாங்க. நரகம் ரொம்ப வேதனை நிறைஞ்சதா இருக்குது. எல்லாரும் ஐயோ அம்மோன்னு கத்துறாங்க. அங்க ரொம்ப கஷ்டமான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் இவளுக்கு தெரிஞ்சது. அப்ப தேவதூதர்கள் கேட்டாங்க, என்ன ஏன் கொண்டு நரகத்துல போட்டீங்க அப்படின்னு. நீதான் கழுத்துலையும் காதலையும் என்ன போட்டிருக்க, நகை போட்டிருக்கல, அதனால நீ பரலோகம் வர முடியாது, அதனால உன்னை போட்டு எங்க போட்டோம், நரகத்துக்கு போட்டோம். அல்லேலூயா. மறுநாள் நேரம் வெளுத்ததுதான். நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன். தூதர்கள் என்ன எங்க கொண்டு போட்டாங்க, நரகத்துக்கு போட்டாங்க. ஒரே புலம்பல் தான். புலம்பல் பண்ணிச்சு. தங்கத்துல இருந்ததெல்லாம் எங்க கையில கலத்தி கொடுத்தா. அப்புறம் கவரிங்கா இருந்ததெல்லாம் தெருவில் இருக்க அவ கூட விளையாடுற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒண்ணு என்ன பண்ணிட்டா, கொடுத்தான். அல்லேலூயா. இதை ஏன் சொல்றேன்னா, நாம் ஜெபம் பண்ணும்போது, பெற்றோர்கள் ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவி உடையவர்கள் ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளுக்கும் தேவன் அந்த ஆவியை தந்தருள்வார். அல்லேலூயா. அவர்களை அப்படியே நடத்துவார். எந்த வழியில போகணும்னு உள்ள வழியில ஆண்டவர் அவர்களை நடத்துவார். அல்லேலூயா. அதனால நீங்கள் பிள்ளைகளானால் ஆமா எல்லாவற்றையும் சுதந்திரிக்கலாம். பரலோக ராஜ்யத்தை நமக்கு கட்டி வச்சிருக்கிறார். கைவேலை இல்லாத ஒரு வீடு அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் சொந்தம் தான். நித்தியகால வாழ்க்கையும் நமக்கு சொந்தம் தான். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்யறார், நம்மை ஒழுங்குபடுத்துகிறார், நம்மை அலங்கரிக்கிறார், தம்முடைய பிள்ளையாகவே வைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சமாதான காரணர், அவர் சந்தோஷ விண்ணொளி, அவர் எல்லாவற்றையும் வச்சிருக்கிற ஐஸ்வர்ய சம்பனர். எல்லாரும் கையில இருக்கு. நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்குது, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாவற்றும் நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவி என்ன செய்யணும், சுதந்திரித்துக் கொள்ள. பரிசுத்த ஆவியை சுதந்திரித்துக் கொள்ளணும். அவங்க செய்தி பாதி தூரம் தான் வந்திருக்குது. சரி, நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே சிமியோனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. என்னது அறிவிக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் என்ன அறிவித்தார்? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்பே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே சிமியோன் என்று சொல்லுகிற அந்த பெரியவருக்கு என்ன சொல்லப்பட்டிருந்தது? கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய், நீ மரிப்பதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சிமியோனுக்கு சொன்னார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளை அணை கூட்டிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. நிறைய வாசிக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஆனாலும் பாருங்க, 32ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். அல்லேலூயா. அவர் ரொம்ப வயசான மனுஷன். அவர் கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர் கிட்ட சொன்னார், நீ இயேசுவை காணும் முன்னே என்ன செய்வதில்லை, மரணம் அடைவதில்லை. வயசாவதான் கஷ்டம் தெரியும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனா இயேசு என்னும் பிள்ளையை கொண்டு வர்ற நாள் பரிசுத்த ஆவி சொல்றார், நீ தேவாலயத்துக்கு என்ன செய் போ. அவர் போனார். அப்பதான் சொல்றார், அந்த இரட்சணியத்தை என் கண்கள், இரட்சகரை என் கண்கள் கண்டதே, இயேசுவை என் கண்கள் கண்டதே. இனி நான் என்ன செய்ய போறேன்? சமாதானத்தோடு மரிக்க போறேன். அல்லேலூயா. இப்படியாய் வேதத்திலே நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லப்பட்டார். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான்.
அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அல்லேலூயா. எலியாவோ தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்யும்? நடக்கும். மழை பெய்யணும்னா மழை பெய்யும், அப்புறம் மழை பெய்யாதுன்னு சொன்னா மழை பெய்யாது. அப்படி ஒரு தேவ வல்லமையை பெற்ற ஒரு மனுஷன். அவருக்கு சிஷ்யன் தான் எலிசா. அப்ப எலிசா சொல்றாரு, நீ ஏதாவது என்னிடத்துல கேட்டா கேளன்னு சிஷ்யனு கேட்டா எலியா கேட்கிறார். அப்போ எலிசா கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்? ஆமா, இன்னும் ஒரு மடங்கு. உங்ககிட்ட இருக்கிறத விட இன்னும் ஒரு மடங்கு வேணும். உங்ககிட்ட இருக்க ஆவியின் வரம் வேணும்னு கேட்டா கூட பரவாயில்ல, அவரே ஏகப்பட்டு வச்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இவர் இரட்டிப்பாக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் சொன்னார், நீ அரிதான காரியத்தை, கிடைக்க கூடாத காரியத்தை கேட்டாய். ஆனாலும் நான் ஆண்டவர் என்ன அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னை கண்டால் நீ அதை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. இல்லாவிட்டால் கிடையாது. அடுத்த வசனம், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. ஆமா, அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அப்படியே வந்தது, ரெண்டு பேரையும் நடுவுல அப்படி வந்துச்சு. எலியா என்ன செஞ்சா? சுழல் காட்டிலே அந்த வண்டியில ஏறி அவர் போறார் பரலோகத்துக்கு. அதை எலிசா கண்டு எலிசா கண்டார். அல்லேலூயா. எலிசா கண்டு, எந்த கப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று புலம்பினார். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து ரெண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை திரும்ப போய் யோர்தான் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா கரைப்பட்டான். அல்லேலூயா. இரட்டிப்பான வர வேணும்னு கேட்டான், அரிதானதை கேட்டான். அப்போ குதிரை, அக்கினி குதிரையும் அக்கினி ரதமும் வந்து எலியாவ அப்படியே தூக்கிட்டு போகுது. இவன் என்ன பண்றான்? என் தேவனே, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் என்று புலம்பி தனக வஸ்திரத்தை என்ன பண்றான்? ரெண்டா கிழிக்கிறான். அல்லேலூயா. அப்பதான் எலியாவின் மேல இருந்த சால்வை என்ன செய்யுது? கீழே. அப்ப அதை எடுத்துக்கொண்டு போய் என்ன சொல்றாரு? எலியாவின் தேவன் வரம் பலிக்குதா, பரிசுத்தாவி என்னதுல இருக்குதான்னு சோதிக்கிறார். அடிச்சதும் யோர்தான் நதி என்ன செய்கிறது? ரெண்டாக பிளந்தது. அவர் வெட்டாந்தரையிலே போய் நடந்து என்ன செய்கிறாரு? கேட்கிறார். அல்லேலூயா. அதனால ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். இப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை நாம் வைத்திருக்கிறார். மீதியானதை வரும் நாட்களிலே தேவ ஆவியானவர் அதை சொல்லும் போது சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால்தான் உங்களை ஒழுங்குபடுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால்தான் உங்களை அலங்கரிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால்தான் உங்களுக்கு வரங்களை கொடுப்பார். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் தேவனுடைய சுதந்திர புத்திரராயிருக்கிறீர்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக கடைசியா ஒரு வசனம் கூட சொல்லுகிறேன் நானு. லூக்கா 3:22. அதுக்கு மேல ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியான ஒரு ரூபம் கொண்டு புறாவை போல்
அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மை பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும், ஜனங்கள் எல்லாரும் யாரிடத்துல ஞானஸ்தானம் பெற்றார்கள்? யோவான் ஸ்நானகரிடத்துல யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையில ஏறி ஜெபம் பண்ணுகையில் வானம் பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்றால் சத்தம் சொல்லிச்சது. ஹல்லேலூயா. அப்பா, நான் பிறந்தாகல ஞானஸ்தானம் எடுத்தேன் எல்லாம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்ப ஞானஸ்தானம் எடுத்தாரு? 30வது வயசுல யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகனால என்ன செஞ்சாரு? ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் போதாது, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும் போதாது, என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி ஜெபம் பண்ணணும். அப்பதான் வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுவார், நீர் என்னுடைய உம்மில் பிரியமா. நம்ம எல்லாருக்கிட்டையும் அப்படியே சொல்லுவார் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை, ரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை, ரூபமில்லை, ரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமா இருதயம் தண்ணீரே, ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வார்த்தையாலே எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை ஒழுங்குபடுத்துகிறவரே, பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை வரங்களை கொடுத்து அலங்கரிக்கிற தெய்வமே, பரிசுத்த ஆவியினாலே தேவனுக்கு புத்திரராய் எங்களை மாற்றி சர்வத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிற எங்கள் தெய்வமே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை சுதந்திரித்து தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கையின் பிரயாசங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை கேட்கிற யாவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கழுகு சமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட சகல பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமா இருப்பதாக. நாட்டிலே நான் வாசம் Hallelujah. 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.